ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோ. உங்களால் கண்டிப்பாக இங்கிலீஷில் பேச முடியுங்க. இந்த வீடியோவில் நான் மொத்தமாக 25 தமிழ் வாக்கியங்கள் சொல்லுவேன். அதுக்கு உங்களால் இங்கிலீஷில் ஆன்சர் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்படி பேசுகிறத நிறுத்து. கண்டிப்பாக நம்ம இந்த வாக்கியத்தை தமிழில் பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா? நீங்கள் நல்லா கவனிங்க. இதில் 3 வேர்டு இருக்குது. இப்படி பேசுகிறத நிறுத்து. இந்த 3க்குமே உங்களுக்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு தெரியுமா? ஓரளவுக்கு உங்களுக்கு 2க்காவது என்ன வருதுன்னு தெரியும். அல்லது ஒரு வேர்டுக்கு இங்கிலீஷில் கூட உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் இப்போ உங்களுக்கு 25 தமிழ் வாக்கியங்கள் சொல்லுவேன். ஒவ்வொரு வாக்கியத்துலையும் 2-3 வேர்ட்ஸ் சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி வேர்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சால் கூட நான் இங்கிலீஷில் சொல்லும்போது என் கூட சேர்ந்து சொல்லிடுங்க. கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷ் பேச முடியுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு அப்புறமா கால் பண்ணு. எனக்கு அப்புறமா கால் பண்ணு. இது எப்படி சொல்லலாங்க? உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேர்டுக்கான இங்கிலீஷ் ஆன்சர் தெரிஞ்சிருக்குங்க. இப்போ பாருங்களேன். கால் மீ பேக். கால் மீ பேக். கவனிங்க. கால் மீ அப்படின்னா எனக்கு கால் பண்ணு. பேக் அப்புறமா. புரியுதாங்க? கால் மீ பேக். கால் மீ பேக். எனக்கு அப்புறமா கால் பண்ணு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். உனக்கு எத்தனை வயசு? உனக்கு எத்தனை வயசு? எப்படி கேட்கலாம்? எப்படி கேட்கலாம்? கரெக்டுங்க. How old are you? How old are you? மொத்தமாக சொல்லுங்கள். How old are you? How old are you? உனக்கு எத்தனை வயசு? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. இப்போதைக்கு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாங்க? I have no idea. I have no idea. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். பரவாயில்ல. சிம்பிள் சென்டென்ஸ் தாங்க. இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? வாட் ஷுட் ஐ டூ? வாட் ஷுட் ஐ டூ? நான் என்ன பண்ணணும்? புரியுதாங்க? நெக்ஸ்ட்டு பாருங்க. இப்படி பேசுகிறத நிறுத்து. இப்படி பேசுகிறத நிறுத்து. ஸ்டாப் டாக்கிங் லைக் தேட். ஸ்டாப் டாக்கிங் லைக் தேட். நீங்கள் கவனிங்களேன். ஸ்டாப் டாக்கிங் அப்படின்னா பேசுகிறத நிறுத்து. லைக் தேட் இப்படி. புரியுதாங்க? இப்படி பேசுகிறத நிறுத்து. ஸ்டாப் டாக்கிங் லைக் தேட். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். இனிமேல் இப்படி பண்ணாத. அல்லது இப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா? இனிமேல் இப்படி செய்யாதா. எப்படி சொல்லலாங்க? டோன்ட் டூ திஸ் அகைன். டோன்ட் டூ திஸ் அகைன். நல்லா கவனிங்களேன். டோன்ட் டூ திஸ் அப்படின்னா இப்படி பண்ணாத அல்லது இப்படி செய்யாத. அகைன் இனிமேல், மறுபடியும், இந்த மாதிரி எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஓகேங்களாங்க? இனிமே இப்படி பண்ணாத. டோன்ட் டூ திஸ் அகைன். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். அவனை என்னால் நம்ப முடியாது. அவனை என்னால் நம்ப முடியாது. ஐ காண்ட் ட்ரஸ்ட் ஹிம். ஐ காண்ட் ட்ரஸ்ட் ஹிம். இதுவேங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க். இப்போவே நீங்கள் இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போங்க. ஓகேங்களா? என்னால் அவளை நம்ப முடியாது. அவளை என்னால் நம்ப முடியாது. இதுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். ஒரு மாற்றத்தை உருவாக்கு. ஒரு மாற்றத்தை உருவாக்கு. உணர்ச்சி வசப்பட்டு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களாங்க. மேக் அ சேஞ்ச். மேக் அ சேஞ்ச். ஒரு மாற்றத்தை உருவாக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். சொல்ல வந்ததை சொல்லு. சொல்ல வந்ததை சொல்லுப்பா. சொல்லுவோம்ல. எப்படி சொல்லலாம்? இப்போ அதை நான் சொல்கிறேன். சே வாட் யூ வாண்ட் டு சே. சே வாட் யூ வாண்ட் டு சே.
நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நேற்று யார் வந்தா? நேற்றே கேட்கும்னு நினச்சேன், வீட்டுக்கு நேற்று யார் வந்தா? எப்படி கேட்கலாங்க? ஹூ கேம் எஸ்டர்டே? ஹூ கேம் எஸ்டர்டே? நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அவன் ஒரு கார் வச்சுருக்கான் அல்லது அவன்கிட்ட ஒரு கார் இருக்குது எப்படினாலும் சொல்லலாங்க. இது எப்படி சொல்லலாங்க? கரெக்டுங்க, நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஏன்னா நம்ம ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 4 ஆர் டே 5 நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. அந்த கிளாஸில் நம்ம ஹேவ் வேர்ப்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா படித்தோம். ஞாபகம் இருக்குதா? நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஒரு கார்டு வருது பார்த்தீங்களா மேலே, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாங்க. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, he has a car. he has a car. இதுவேங்க, அவள் ஒரு கார் வச்சிருக்காள். அவளிடம் ஒரு கார் இருக்கிறது எப்படினாலும் சொல்லலாங்க. இதை எப்படி சொல்லலாங்க? she has a car. she has a car. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், உன்னுடைய நண்பன் யார்? உன்னுடைய நண்பன் யார்? who is your friend? who is your friend? நெக்ஸ்ட்டு பாருங்களேன், என்னை விவரிக்க விடு. அதாவது என்னை விவரமாக பேச விடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களாங்க. நீ ஏன் பேசாத அப்படின்னா, கொஞ்சம் விவரமாக பேசுகிறேன், என்னை விவரிக்க விடு. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, லெட் மீ எக்ஸ்பிளைன். லெட் மீ எக்ஸ்பிளைன், என்ன விவரிக்க விடு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இன்னும் மழை பெய்கிறதா? ஃபோனில் கேட்போம் பார்த்தீங்களா, இன்னும் மழை பெய்கிறதா? எப்படி கேட்கலாம்? இஸ் இட் ஸ்டில் ரைனிங்? இஸ் இட் ஸ்டில் ரைனிங்? இன்னும் மழை பெய்கிறதா? நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நீ ஏன் என்னை குழப்புற? நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், நீ ஏன் நான் குழப்புற? why do you confuse me? why do you confuse me? நெக்ஸ்ட்டு பாருங்களேன், எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. எனக்கெலாம் அதை பற்றி ஒன்றும் தெரியாது சொல்லுவோம்லங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் தேட். ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் தேட். எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஈஸியாக புரியுதாங்க? இங்கிலீஷை நம்ம ஈஸியாக தான் கற்றுக்குறோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் திஸ். ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் திஸ். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், உங்களுக்கு தெரியுமா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா இல்லையா? டு யூ நோ ஆர் நாட்? டு யூ நோ ஆர் நாட்? நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அவன் எப்போதுமே அப்படித்தான். அவன் எப்போதுமே அப்படித்தான். he is always like that. he is always like that. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இது உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு நல்லது. இது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது. this is good for your health. this is good for your health. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், எவ்வளோ சீக்கிரத்தில்? எவ்வளோ சீக்கிரத்தில் கேட்போம்லங்க. how soon? how soon? எவ்வளவு சீக்கிரத்தில். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? நீங்கள் எங்கே இருந்து வருகிறீர்கள்? எப்படி கேட்கலாம்? where are you from? where are you from? where are you from? where are you from? ஃபைனல் சென்டென்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க எப்படின்னா, நான் இந்தியாவிலிருந்து வருகிறேன். நான் இந்தியாவிலிருந்து வருகிறேன். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ். அப்போது நான் இந்தியாவிலிருந்து வருகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம், ஓகேங்களாங்க? நீங்கள் இந்தியாவிலேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ.